அடிச்ச அடி கடல் 12 பாதையாக பிரிஞ்சிச்சு. 12 பாதையா. இதை கண்டு சரி ஃபிரௌனுக்கும் மூளை வேலை செஞ்சிருக்கணும், புத்தி வேலை செஞ்சிருக்கணும். வேலை செஞ்சிச்சான் இல்லையே? ஃபிரௌன் என்ன வார்த்தை தெரியுமா பாவிச்சான்? இந்த கடல் எனக்காகத்தான் பிரிஞ்சிருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த கடிச்ச சுனாமி, இந்த கடிச்சே சுனாமி, இந்த புத்துவில்ல, அடுத்தது புத்தளத்துல, கல்முனையில, ஸ்ரீலங்காக்கு வந்தது ஒரு சுனாமி, ஃபிரௌனுக்கு அடிச்சது டபுள் சுனாமி. அடிச்ச அடி ஃபிரௌனுக்கு புத்தி வேலை செஞ்சிச்சு, ஞானம் பிறந்துச்சு. எப்படி ஞானம் பிறந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால போறாங்க, ஃபிரௌன் அப்படியே கடலுக்குள்ளால போறான். கடலுக்குள்ளால போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் கட்டளையிட்டான் கடலுக்கு, கடலே இருந்தது போன்று சேர்ந்து கொள். சேராம இருக்குமா? கடல் அல்லாஹ்வுடைய படை, காற்று அல்லாஹ்வுடைய படை, உலகத்தில் அனைத்துமே அல்லாஹ்வுடைய படையாகத்தான் இருக்கு. கேட்காம இருக்குமா? கேட்காம இருக்குமா? அடிச்ச அடி ஃபிரௌனுக்கும் எப்படி புத்தி வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். அடிச்ச அடி ஃபிரௌனுக்கு நான் முஸ்லிம் ஆயிட்டேன், நான் ஈமான் கொண்டேன், நான் மூசா ஈமான் கொண்டேன், நான் அல்லாஹ் ஈமான் கொண்டேன். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல வருகிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிரௌன் ஆமன்து என்று கூறிய உடனே வானத்தில இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஃபிரௌனுடைய வாயில குத்தினாங்களாம். வாயை மூடு, பேசாது. என்னத்தை பேச போறாய்? ஏது பேச போறாய்? ஆல் ஆன வகத் அஸைத வகுன்த மினல் முஃப்ஸிதீன். அல்லாஹ் சொல்றான், வாயை மூடு. இப்பவே புத்தி வந்துச்சு, இப்பவே குழங்கிச்சு. எத்தனை குழப்பத்தை போட்டாய், எத்தனை ஆட்டம் ஆடினாய். ஒரு குழந்தை பிறப்பதற்காக வேண்டி பல ஆயிரம் குழந்தைகளை கொலை செய்தவன் தான் ஃபிரௌன். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக். எனவே ஃபிரௌனே, இன்றைய நாள் உன்னுடைய தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? உன்னுடைய ரூஹை நாங்கள் கைப்பற்றுவோம். உன்னுடைய ரூஹை கைப்பற்றி உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து பெருமை அடிச்சுக் கொண்டு உலகத்தில் வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து கொண்டு வாழ்கிறார்களோ, முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு அட்டாட்சியாக உன்னுடைய ரூஹை நாங்கள் பாதுகாப்போம், உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வாழனா இல்லையா அல்லாஹ்? துருக்கியில இஸ்தன்பூல் மியூசியத்துல, இஸ்தன்பூல் கேபிட்டல்ல கைரோ மியூசியத்துல ஃபிரௌன் உடம்பு வைக்கப்பட்டிருக்குது. நாசமா போனவன் உலகத்துல வாழக்கரை மணியானம் செய்தான், மௌத்தா போய் மணியானம் செய்தான். கைரோ மியூசியம் உள்ளுக்க போறதுக்கு 400 பவுன் கட்டணும், 400 பவுன் கட்டணும். அதுல போய் ஃபிரௌன் உடம்பை பார்க்கறதுக்கு அதுக்கு வேலையா 400 பவுன் கட்டணும்.